முத்துராமலிங்க தேவரின் குரு பூஜையையொட்டி அவரது நினைவிடத்தில் குடியரசு துணைத் தலைவர் சி. ராதாகிருஷ்ணன் மரியாதை செலுத்தி வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். ஹரிகிருஷ்ணன், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 118வது ஜெயந்தி விழா மற்றும் 63வது குரு பூஜையை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் அமைந்திருக்கக்கூடிய அவரது நினைவிடத்தை மரியாதை செலுத்துவதற்காக தற்பொழுது இந்திய துணை ஜனாதிபதி சி. ராதாகிருஷ்ணன் வருகை தந்திருக்கிறார். இதற்காக மதுரையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் ராமநாதபுரம் வருகை தந்த துணை ஜனாதிபதி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து விழா கமிட்டி சார்பில் அவருக்கு பூர்ண கும்ப மரியாதை என்பது அளிக்கப்பட்டது. அவருடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், ஹெச் ராஜா உள்ளிட்டோரும் பசும்பொன்னுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். இதன் பின்னர் தற்போது சாலை மார்க்கமாக மதுரையில் சென்று அங்கிருந்து விமானம் வருகை செல்ல இருக்கிறார். இதுவரை தேவர் ஜெயந்தி விழாவில் எந்த ஒரு பிரதமரோ குடியரசுத் தலைவரோ துணைத் தலைவரோ பங்கேற்கவில்லை என்பதால் தேவர் ஜெயந்தி நிகழ்வில் பங்கேற்கும் முதல் துணை ஜனாதிபதியாக சி. ராதாகிருஷ்ணன் வருகை தந்திருக்கிறார். இந்திய அரசியலை பொறுத்தவரையில் இந்திய அரசியலில் தமிழ்நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தும் நோக்கில் சி. ராதாகிருஷ்ணன் பாஜக துணை ஜனாதிபதி ஆட்சியாக கருதப்பட்ட நிலையில் இப்போது 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் 30 வாக்குகளை குறிவைத்து அவரை தேவர் ஜெயந்தி விழாவில் பங்கேற்க வைப்பதாகவும் கூறப்படுகின்றது. முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த நயினார் நாகேந்திரன் பாஜகவின் மாநில தலைவராக்கியது. அதன் பின்னர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் மதுரையில் மாநில நிர்வாகிகள் மாநாட்டை நடத்தியது என சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை மதுரையில் இருந்து துவக்கியது என தென் தமிழகத்தில் முக்குளத்தூர் வாக்குகளை பெறுவதற்கு பாஜக இம்முறை தீவிர கவனம் செலுத்துவதன் ஒரு பகுதியாகவே இந்த துணை ஜனாதிபதியின் பசும்பொன் வருகை பார்க்கப்படுகின்றது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.